த மோஸ்ட் ரிக்வெஸ்டட் கமெண்ட் இன் அவர் சேனல், எப்படி ப்ரோ நல்லா இங்கிலீஷ் பேசுறது? நல்லா இங்கிலீஷ் பேசுறதுக்கு நான் என்னெல்லாம் டிப்ஸ் ஃபாலோ பண்ணேன், நீங்கள் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், இங்கிலீஷ் எப்படி நல்லா பேசுறதுன்னு உங்கள் கேள்வி இருக்குது அப்படின்னா, நீங்கள் நிறைய தமிழ் மட்டுமே பேசுகிற சூழலிருந்து வரீங்கன்னு அர்த்தம். முதல்ல அது தப்பு இல்லை. ஒரு லாங்குவேஜ் நல்லா கற்றுக்கணுன்னா பேஸ் லாங்குவேஜ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் இங்கிலீஷ் நல்லா கற்றுக்கணுன்னா தமிழ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த ஸ்ட்ராங்கர் யுவர் தமிழ் த ஈஸியர் இட் இஸ் டு லேர்ன் இங்கிலீஷ். நம்ம ஒரு லாங்குவேஜே நல்லா தெரியாமல் இன்னொரு லாங்குவேஜ் கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் புது லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு கஷ்டப்படுறதுக்கு காரணம் அவங்க தாய்மொழியே சரியாக அவங்களுக்கு தெரியாது. நம்ம இங்கிலீஷ் பேசணும் அப்படின்றதுக்காக நம்ம பேஸ் லாங்குவேஜை விட்டு கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. நம்ம பேஸ் லாங்குவேஜ் ஸ்ட்ராங்காக இருந்தால் புது லாங்குவேஜ் ஈஸியாக கற்றுக்கலாம். இங்கிலீஷ் மட்டும் இல்லை, அதுக்கு மேலே என்ன லாங்குவேஜ் வேணால் கற்றுக்கலாம். ஏன்னா புது லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு ஒரு பேஸ் லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். இதில் முதல் புரிதல் என்ன வேணும் அப்படின்னா, நீங்கள் என்ன கஷ்டப்பட்டாலும் எவ்வளோ உழைப்பு போட்டாலும் உங்களால் ஒரு நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர் மாதிரி கடைசி வரைக்கும் பேச முடியாது. அந்த ஒரு உண்மையை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் இங்கிலீஷ் கற்றுக்கிறது கொஞ்சம் ஈஸியாகிடும். ஏன்னா நீங்கள் இங்கிலீஷ்காரர் மாதிரி இங்கிலீஷ் பேச போகிறதில்ல, உங்களை மாதிரி இங்கிலீஷ் பேச போகிறீங்க. ஒரு நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர் இங்கிலீஷில் யோசிச்சு இங்கிலீஷில் பேசுகிறாங்க. நம்ம தமிழில் யோசிச்சு நம்ம தலையிலேயே டிரான்ஸ்லேட் பண்ணி அப்புறம் இங்கிலீஷில் பேசுகிறோம். ஸோ ஒரு நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கருக்கு இருக்கிற ஃப்ளூவன்சி கடைசி வரைக்கும் நமக்கு வரப்போகிறது இல்லை. அதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் மட்டும் இல்லை, 2 லாங்குவேஜ் தெரியுன்றது அர்த்தம். ஸோ இங்கிலீஷ் எப்படி நல்லா பேச கற்றுக்கிறது? முதல் டிப்பு, நிறைய இங்கிலீஷில் எழுதின புக்ஸ் படிக்கிறது. நமக்கு பேச்சு சரியாக வரணும்னா எழுத்தும் ரீடிங்கும் கரெக்டாக வரணும். ரீடிங் நிறைய பண்ணுறவங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் வந்துடுது, ஒக்காபுலரின்ற சூப்பர் பவர். புது புது வார்த்தைகளை கற்றுக்கிறோம். அந்த வார்த்தைகளை எங்கே யூஸ் பண்ணணும், எப்படி சரியாக யூஸ் பண்ணணுன்றதும் கற்றுக்கிறோம். இது வேறு எந்த ஃபார்ம் ஆஃப் லேர்னிங்லையும் கற்றுக்க முடியாது, ரீடிங்கில் மட்டும் தான் கற்றுக்க முடியும். ஸோ நிறைய படிக்கிறவங்களால நிறைய பேச முடியும். நிறைய இங்கிலீஷ் படிச்சிங்கன்னா நிறைய இங்கிலீஷ் பேசிடலாம். நான் இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான இருந்த டிப்பு, 2வது டிப், நிறைய இங்கிலீஷ் படம் பார்க்குறது. நம்ம நிறைய இங்கிலீஷ் படம் பார்க்குறது மூலயமா ப்ரொனன்சியேஷன் நிறைய கற்றுக்க முடியும், ஆக்சென்ட் நிறைய கற்றுக்க முடியும். ஏன்னா நம்ம ஆக்சென்ட் வேறு மாதிரி இருக்கும், மற்ற நாடுகளில் ஆக்சென்ட் வேறு மாதிரி இருக்கும். அந்த வார்த்தையை எக்ஸாக்டாக எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அப்படின்றத மூவிஸ்லேருந்து தான் கற்றுக்க முடியும். மூவிஸ் பார்க்குறதுனா சும்மா மூவிஸ் பார்க்காம சப்டைட்டில்ஸோட மூவி பார்க்கலாம். எந்த இடத்துல எந்த வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத சப்டைட்டில் பார்த்து கற்றுக்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே நிறைய புக் படிப்போம் அப்படின்றதுனால சப்டைட்டில்ஸ் படிக்கிறது ஈஸியாகிடும். அதனால தான் நான் ரீடிங்கை ஃபஸ்ட்டாகவும் மூவிஸை செகண்டாகவும் சொல்கிறேன். நிறைய படிக்கணும், அதுக்கப்புறம் நிறைய பார்க்கணும். 3வது, நிறைய கேட்கணும். லிசன் டு அ லாட் ஆஃப் பாட்காஸ்ட், முக்கியமாக இங்கிலீஷில் இருக்க பாட்காஸ்ட். நிறைய இங்கிலீஷ் பாட்காஸ்ட் கேட்குறது மூலயமா ஒரு விஷயம் நடக்கும். என்ன அப்படின்னா, நீங்கள் இங்கிலீஷில் யோசிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். நமக்குள்ளே ஒரு குரல் ஒழிச்சிக்கிட்டே இருக்குல்ல, அந்த குரலை இங்கிலீஷில் பேச வைக்க முடியும், ப்ரொவைடட் யூ லிசன் அ லாட். ஏன்னா உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ கேட்குறதே உங்களுக்கு இங்கிலீஷில் கேட்க வைக்க முடியும். படிக்கிறதோ மூவிஸோ அதை செய்யாது, பட் லிசனிங் கேன் ஹெல்ப் யூ டூ இட். 4வது, நிறைய இங்கிலீஷ் கமெண்ட்ரி கேட்குறது. உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் நாலேஜும் அதிகமாகும், உங்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட்டும் நிறையா வரும். அதே நேரத்தில் கமெண்ட்ரி கேட்ட மாதிரியும் ஆச்சு, இங்கிலீஷ் கற்றுக்கிட்ட மாதிரியும் ஆச்சு. ஆக்சுவலாக நிறைய ஸ்போர்ட்ஸ் பார்க்குறவங்களே ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நல்லா இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிடுறாங்க, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து. 5வது, நிறைய இங்கிலீஷ் பேசுகிறவங்க கூட சுற்றுறது. நம்ம யார் கூட இருக்கமோ அது மாதிரியே ஆகிடுவோம். இதுக்கு ஒரு சூப்பர் டிப் சொல்கிறேன். உங்கள் கூட ஒருத்தன் இருப்பான், அவனை எல்லாரும் பீட்டர்னு கலாய்ப்பாங்க. அவன் மற்றவங்களுக்கு கேலி பொருள், ஆனால் உங்களோட ட்ரம்ப் கார்டு அவன் தான். அவன் கூடயே சுற்றுங்க, நீங்களும் நல்லா இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிருவீங்க. அட்டெண்ட் கான்ஃபரன்சஸ் தட் ஒன்லி ஹேஸ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ். இது இன்னொரு முக்கியமான ட்ரம்ப் கார்டு. என்னென்னா, நம்ம இண்டஸ்ட்ரி நாலேஜை வளர்த்துக்கணும்னு நம்ம நினைப்போம். நம்ம எந்த இண்டஸ்ட்ரியில் வேணால் இருக்கலாம், ஆனால் அந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய கான்ஃபரன்சஸ் நடக்கும். அந்த கான்ஃபரன்சஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருந்ததுன்னா அந்த இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு ஏற்கனவே அறிவு இருக்குன்றதுனால இங்கிலீஷில் என்ன பேசினாலும் உங்களுக்கு புரியும். எக்ஸாக்டாக நம்ம இண்டஸ்ட்ரி பற்றி தான் பேசுகிறாங்கன்றதுனால. ஸோ இங்கிலீஷும் வளர்த்துப்பீங்க, உங்கள் இண்டஸ்ட்ரி நாலேஜும் இன்னும் வளர்த்துப்பீங்க. ஒரே கல் 2 மாங்க. கடைசி டிப்பு, இங்கிலீஷே வரலனாலும் இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்கிறது. நமக்கு பேச வந்துடும். நம்மளை நிறைய பேர் ஜட்ஜ் பண்ணுவாங்க ஆரம்பத்தில், அதை பற்றி பெருசாக கவலைப்படாதீங்க. ஏன்னா இந்த வருஷம் உங்களை ஜட்ஜ் பண்ணுறோம், அடுத்த வருஷம் ஜட்ஜ் பண்ண மாட்டான். ஏன்னா நீங்கள் அவனோட எங்கேயோ வளர்ந்து போயிருப்பீங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தங்க உங்களை ஜட்ஜ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி அவங்க உங்கள் பிக்சர்லேயே இருக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் அதை அவுட்க்ரோ பண்ணி வெளியே வேறு எங்கேயா வந்திருப்பீங்க. அவங்க இன்றைக்கி உங்கள் லைஃப்க்கு இரலவெண்ட்டாக இருப்பாங்க. கொஞ்சம் பேர் தான் அட் அ பாயிண்ட் உங்கள் லைஃப்பில் ரெலவெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ ரெலவெண்ட்டாக யார் இருக்காங்களோ அவங்க ஜட்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பாயிண்டில் மட்டும் தான் ஜட்ஜ் பண்ணுறாங்கிறது தெரிஞ்சுக்கணும். நம்ம அடுத்த வருஷம் சேம் ஜட்ஜ்மெண்ட் சேம் பீப்புள் கிட்டேருந்து வராது. ஸோ யார் ஜட்ஜ் பண்ணால் என்ன, நம்ம பாட்டுக்கு பேசிகிட்டே இருப்போம். பேச மெருகேறிக்கிட்டே போகும், ஒரு பாயிண்டில் சூப்பராக பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ நான் வாழ்க்கையோட வளர்ச்சின்னு நினைக்கிறதே கெட்டிங் ஜட்ஜ்டு பை பெட்டர் பீப்புள்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் நம்மளை ஜட்ஜ் பண்ண பீப்புளை விட அடுத்த வருஷம் நம்மளை ஜட்ஜ் பண்ணுற பீப்புள் பெட்டர் பீப்புளாக இருக்கணும். அதுதான் ஆக்சுவல் க்ரோத். ஸோ இன்றைக்கி உங்களால் இங்கிலீஷ் பேச முடியலன்னு ஜட்ஜ் பண்ணுறாங்கன்னா நாளைக்கு உங்களை இங்கிலீஷ்கார மாதிரி பேசலன்னு சொல்லிட்டு வேறு யாராவது ஜட்ஜ் பண்ணுவாங்க. அது ஓகே. ஸோ யூ கீப் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர். இப்போ உங்கள் மனசில் வர கேள்வி, இது மாதிரி பண்ணால் எத்தனை நாளில் நான் இங்கிலீஷ் பேசுவேன்றது. ஆக்சுவலாக எத்தனை நாளில் நீங்கள் இங்கிலீஷ் பேச போகிறீங்கன்றது இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்கள் எத்தனை தடவை பண்ணுறீங்கன்றதை பொறுத்து இருக்குது. நான் ஒரு கதை சொல்கிறேன். ஒரு கிராமத்துக்கிட்ட ஒரு பஸ் நிற்குது. அந்த பஸ்ஸில் இருந்து 2 பேர் இறங்கி போகிறாங்க. ஒரு வயசான நபர்,
ஒரு ஸ்கூல் பையன். அந்த ஸ்கூல் பையன் அந்த வயசானவர்கிட்ட கேட்குறான், அப்படியே நடந்து போனால் எவ்வளோ நேரத்தில் ஊர் வரும்னு கேட்குறான். அதுக்கு அந்த வயசானவர் வந்து நீங்கள் நடப்பா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த பையனை கூப்பிட்டு இப்படியே நடந்து போனால் 1/4 மணி நேரத்தில் நீ போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். அது அந்த பையன் நீங்கள் அப்பவே சொல்லியிருக்கலாமே அதை அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த பெரியவர், நீ என்ன வேகத்தில் நடப்பேன்னு தெரிஞ்சாதானே நான் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டாராம். ஸோ நீங்கள் எத்தனை நாள் இங்கிலீஷ் பேச போகிறீங்கன்றது நீங்கள் என்ன வேகத்தில் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து. இப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். இதை நீங்கள் எவ்வளோ பண்ண போகிறீங்க, எவ்வளோ வேகமாக பண்ண போகிறீங்க அப்படின்றத பொறுத்து நீங்கள் எவ்வளோ நாளில் நீங்கள் நல்லா இங்கிலீஷ் பேசுவீங்கன்றது இருக்குது. இப்போ நீங்கள் நல்லா இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா இப்போ நான் சொன்ன எல்லா டிப்ஸையும் நிறைய செய்ய ஆரம்பிக்கணும். இதுக்காக டைம் எடுக்கணும், டெலிபரேட்டாக செய்ய ஆரம்பிக்கணும். ஏன்னா ஆரம்பத்திலேயே இங்கிலீஷ் நீங்கள் கற்றுருந்தீங்க, இங்கிலீஷ் பேசுகிற சூழல்லேருந்து வந்திருந்தீங்கன்னா இதெல்லாம் நேச்சுரலாக வந்திருக்கும். நமக்கு அது நேச்சுரலாக வரல. அப்போது நம்மளே தான் அதுக்கான சூழலை உருவாக்கிக்கணும். ஸோ இந்த சூழலை உருவாக்குறது தான் நம்ம இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இஃப் யூ சேஞ்ச் யுவர் என்வாயன்மெண்ட், that environment will change you.